ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பில் நீட் 2025க்கு 1 இயர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கிளாஸஸ்க்கான அட்மிஷனும் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பயன்படுத்தாதவங்க மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட், நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் சைலண்டான பிளேஸ்மா. ஸோ அத்தனூர் சேலத்தில் காலேஜ் இருக்குது. இங்கே தான் நம்ம கேம்பஸ் இருக்குது. நம்மளோட ஆஃபீஸ் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் நடக்கும். இதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தாச்சு. சைலண்ட் அண்ட் செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்னா சேலத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ்னால் இதுவும் நமக்கு ஒன்று. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி லேப்ஸு, லைப்ரரி, படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த பேட்சில் அட்மிஷன் போடாதவங்க அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் தாராளமாக நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். மார்னிங் கிளாஸ், ஆஃப்டர்நூன் கிளாஸ் அண்ட் நைட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்மார்ட் கிளாஸஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். இதுலேயுமே ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ்லேயே உங்களுக்கு ஹாஸ்டலும் இருக்குது. எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அதே டைம் செக்யூராகவும் படிச்சுட்டு போகலாம். எந்த வகையான ப்ராப்ளமும் இருக்காது. சிசிடிவி சர்வேலன்ஸ் கீழே தான் எல்லாமே இருக்க போகுது. உங்களுக்கு பர்சனல் வார்டனும் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் சைலண்டாக ஒரு 1 இயருக்கு நீட்டாக படித்து ஒரு 690 நல்ல ஸ்கோரபிள் பேப்பராக இருந்துச்சுன்னா 70/70 எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேட்சை கன்க்ளூட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்க போகிறோம். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஹாஸ்டலும் க்ளீனாக இருக்கும். ஃபுட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளேஸ்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் பேட்சாக இந்த வருஷம் பேட்ச் வந்து கொண்டு வர போகிறோம். மறக்காமல் இதை பயன்படுத்துங்க. இது வரைக்கும் அட்மிஷன் போடாத அட்மிஷன் போட்டுருங்க. அட்மிஷன் போட்டவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும். சரி, இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கன்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். சார், ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால் அதுக்குன்னு மார்க் நோமா? இதில் லேர்னிங் பர்பஸ் எதுக்குன்னா நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லேர்னிங். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரி லேப் கொடுத்துருக்கோம், அண்டு ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், அண்டு பயோ லேப் கொடுத்துருக்கோம். 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கண்ணா உங்களுக்கு இன்சார்ஜ். 3மே சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு இந்த ப்ராக்டிகல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப ஹை வோல்டேஜ் கரண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீலிங் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லித்தர போகிறதில்ல. அதுக்கு நம்ம விசுவல் ஸ்டிமுலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்மளால் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணக்கூடிய ஸ்பெசிமென் அனலைசஸ் லைக் வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், ஸ்ட்ரக்சர் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய கேத்தோடு ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சேஃபாக பண்ண முடியும், ஜே தாம்சனோட மாடல் ஆகட்டும், மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், நீங்கள் புக்கில் டயக்ராமாக பார்த்துருப்பீங்க. இங்கே அப்பாரட்டஸ் வச்சுமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஷெடியூல் தான் உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் ஃபியூச்சரில் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு ரிலேட்டடாக தான் இந்த பயாலஜி கிளாசிஃபிகேஷன் லெசன் முடிச்சிருப்போம். பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் நமக்கு வந்து பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் ப்ரொட்டிஸ்டாக இருக்கும், ஃபங்கை, மொனிரா,
இதில் சேஃபாக இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி இன்சைடில் கூடிய டயக்ராமோட இது மேட்ச் ஆகுதா அப்படி இல்லையாங்கிறத விஷயத்தெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு 2 ப்ராக்டிக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராக்டிக் கிளாஸஸ் டைமிங் அப்படிங்கிறது அன்னைக்கு கிளாஸ் எப்போ முடியுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஈவினிங் டைமில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து கொடுக்கப்படும். இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கானா கிடையாது. ஆனால் நீங்கள் விசுவல் லேர்னிங்கை தாண்டி இப்போ வெர்னியர் கேலிப்பர் நார்மலாக படிக்கிறதும் கையில் கொடுத்து ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளோ தெளிவாக புரியும். நாளைக்கு நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கும் வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜை பிடிக்க தெரியாமல் இருக்க முடியாது. அப்போ அந்தளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் வந்து சால்ட் அனலைஸில் ஆரம்பித்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட பியூரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும் ப்ராக்டிக்கல் கிளாஸில். யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சு போகிறதில்ல. கிளாஸ் நடக்க போது, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லெசன் இருக்க போது, அதுக்கப்புறம் ப்ளே டைமு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் நீட் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்சாக இது இருக்க போகுது. மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி அனிமல் கிங்டத்தில் இருக்கக்கூடிய செக்யூராக சேஃபாக இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் ஸ்பெசிமென்ஸையும் நம்ம இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப் கொடுத்து மைக்ரோஸ்கோப், நேக்கட் ஐயில் பார்க்க முடிஞ்ச நேக்கட் ஐஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்லையும் ப்ராக்டிக்கல் போர்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 13-14 இருக்கக்கூடிய என்னென்ன எலமெண்ட்ஸ் சேஃபாக நம்மளால் ஒரு லேபார்டரிக்குள்ளே வச்சு ரிசர்ச் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி காட்டலாம். இப்போ பாருங்கள், காக்ரோச் நம்ம டிசெக்ஷன் பண்ணுறது, எர்த்வார்ம் டிசெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டீச் பண்ணப்படும். நம்ம ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக்காக படிச்சிருப்பீங்க. ஒரு 11th 12th ஸ்கூலில் கூட இந்த அளவுக்கு சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. நம்ம இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம். காரணம் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ப்ராமிசிங்கான ரிசல்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான கிளாஸஸ் ஆகட்டும், இப்போ இந்த சொல்யூஷன் லெசனுக்கான ப்ராக்டிகல்ஸ், கெமிக்கல்ஸ் ஆகட்டும், ரெனால்ட்ரா ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுலட்லா ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரைட், இந்த அளவுக்கு ஒரு பேட்ச் நம்ம எஃபெக்ட் போட்டு பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தெர்மோடைனமிக் லேபெல்லாம் இருக்குது. ஆசிலேஷன் வேவ்ஸில் சிம்பிள் பெண்டுலம் ஆகட்டும், வேவ் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதோட ஸ்கெலிட்டல் ஃபார்ம், இதெல்லாம் ரியலாக வச்சு நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் த்ரூ அவுட் கிட்டத்தட்ட 55 to 60 ப்ராக்டிக்கல் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூக்காக கொடுத்துருக்கோம். இன்னுமே நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் லிஸ்ட்டு பண்ணோம்னா இன்னும் நிறையா போயிடும். இது எல்லாமே நமக்கு டைம் டு டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே டிசம்பருக்குள்ளேயே அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். செமிகண்டக்டர்ஸ்னால் சேஃபாக மில்லி ஆம்பியரில் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ண ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். எவல்யூஷனில் கூட ஸ்பெசிமென்ஸ் அனலைஸ் ஆகட்டும், ஆல்டிகேட் கீட்டோனில் கூட நேமிங் ரியாக்ஷன், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன பண்ணி காட்ட முடியுமோ எல்லாமே பண்ணி காட்டி ஒரு பர்சன் இங்கிருந்து வெளியே போகிறப்போ நாலேஜபிளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நம்ம மெனக்கட்டு எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறோம். வெறுமனே சிலபஸை மட்டும் கவர் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸும் கொடுக்குறதுக்கு காரணம் நீங்கள் நல்லா படிக்கணும். வரக்கூடிய அந்த ஒரு வருஷம் லாஸ்ட் இயர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பர்ஃபெக்டான மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிடிஎஃப் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அந்த உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் குரூப்பில் போட்டிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது, இதில் என்ன டாபிக் உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் வோல்ட்மீட்டர், கால்வனோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் நிறையா வருதோ அந்த கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் லெக்சர்ஸாகவே நம்ம போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க 9080549220 நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. நீட்டுக்கு படக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீட் எக்ஸாமில் கன்ஃபார்ம் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் செஷன் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராமிசிங் ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லையும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்கள்.
பாருங்கள். ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜாக தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.